சாமியார்கிட்ட போயிட்டு சாமியாரை வந்து பொய் சொல்ல வைக்கிறாங்க விஜயாவோட ஃப்ரெண்டு. அதனால சாமியார் சொல்படி வந்து விஜயாவும் வந்து சரி என் முதல் மருமகளால் தான் எனக்கு நிறைய பணம் நகையெல்லாம் கிடைக்குமா, வசதியெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து என்ன பண்ணுறாங்க சரின்னு சொல்லிடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜயாவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து சிந்தாமணி கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுறாங்க. சிந்தாமணி அவங்க 3 பேருமே சேர்ந்து என்ன பண்ணாங்க, அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து விஜயா போட்டிருக்கா அந்த வந்து செயினை வந்து ரோஹிணி கொடுத்த அந்த செயினை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது என்னோட செயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே மாதிரி செயின் எல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, என்னோட செயின் தான், என் செயின் திருடு போயிடுச்சு, வேணா நீங்கள் வந்து அந்த செயினை வந்து பின்னாடி பக்கம் பாருங்கள், இனிஷியல் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அந்த இனிஷியலை பார்த்தோம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்போது இந்த இனிஷியல் இருக்கே அப்படின்னோடனே அப்போது இந்த செயின் வந்து ரோகிணி தானே உனக்கு கொடுத்தா, இப்போ அது திருடு செயினா, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போது என் பொருளை வந்து திருடினது நீங்கள் தானா, மரியாதை என் செயினை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இப்போவே ஃபோன் பண்ணுறாங்க. உடனே சிந்தாமணி அவங்கக்கிட்ட அதெல்லாம் பண்ணாதீங்க, இவங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, எப்படி உங்கள் கைக்கு வந்ததுன்னு தெரியல, தயவு செய்து வந்து அந்த செயினை வாங்கிக்கிங்க அப்படின்றாங்க. அது எப்படி நான் கொடுக்க முடியும் என்னோட செயினை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ கொடுக்கலன்னா போலீஸ்க்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. உடனே வந்து ஐயோ போலீஸ்னால் பெரிய பிரச்சனை ஆகிடும், இங்கே பாருங்கள் அவங்க செயின் தான் இது எப்படி நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு. இல்லைங்க நான் போலீஸில் கொடுத்தது உங்களுக்கு வேலைக்கு ஆகும், இப்போவே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்றாங்க. சிந்தாமணி வந்து அவங்க செயின்னு எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாகுது. அப்போ போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, விஜயா கிட்ட விசாரிக்கிறாங்க. விஜயா வந்து இந்த செயினை என் மருமக தான் எனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் மருமகளை வர சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செம்மையாக டென்ஷனாக இருக்காங்க. இப்படி பண்ணிட்டாலே அந்த ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மாமியாரை பார்க்கறதுக்காக வராங்க ரோஹிணி அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த செயினை எனக்கு விற்றது, இந்த செயினை நான் உங்களுக்கு விற்கலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நீ இப்படி சொல்லியிருக்க, நீ தானே இந்த செயினை, நான் எங்கே இந்த செயினை வாங்கினேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விட்டுறாங்க. இதை பார்த்து முத்து அதிர்ச்சி அடைகிறார். முத்து வந்து ரோஹிணி தான் இந்த செயினை வந்து வாங்கியிருக்கா, அவள் யார்கிட்டேருந்து வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே முத்து வந்து இந்த விஷயத்தை விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா ரோஹிணி வந்து யாரை மீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ சிட்டிக்கிட்ட தான் கண்டிப்பாக அந்த ரோஹிணி வந்து இந்த செயினை வாங்கியிருக்கணும், அவன் தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கண்டுபிடிக்கிறாரு. இந்த விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வராரு முத்து. அடுத்து அவங்க அம்மாவையும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மீட்டுறாரு. வீட்டுக்கு வந்து விஜயா வந்து செம்ம டென்ஷனாக வராங்க. எல்லாத்துக்கும் காரணமான இந்த ரோஹிணி இதுக்கப்புறம் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பிரச்சனை பண்ணுறாங்க. உடனே ரோஹிணி வந்து எனக்கு தெரியாமல் நடந்துச்சு மாமா, உண்மையிலேயே நான் வந்து இந்த செயினை வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தி கொடுத்தா, அவள் சொல்படி தான் நான் வாங்கினேன், தெரியாமல் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே முத்து வந்து சொல்கிறாரு, ரோஹிணி சொல்கிறதெல்லாம் பொய், இந்த பார்லர் அம்மா பொய் சொல்லுது, இந்த பார்லர் அம்மா அந்த சிட்டிக்கிட்ட தான் இந்த செயினை வாங்கியிருக்கு, இதுதான் உண்மை, எனக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து நீ உண்மையிலேயே வந்து சிட்டிக்கிட்டு தான் வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கேட்குறாரு. இல்லை அப்படின்றாங்க. உண்மையை சொல்ல போறியா இப்போ இல்லையான்னு சொல்லி கேட்டோன்னே வேறு வழி இல்லாமல் வந்து உண்மையை வந்து ஒத்துக்கிறாங்க. ரோகிணி ஆமாம் சிட்டிக்கிட்டு தான் வாங்கினேன், ஆனால் நான் காசு கொடுத்து தான் வாங்கினேன், நான் ஒன்றும் ஃப்ரீயாக ஒன்றும் வாங்கலை அப்படின்றாங்க. அந்த சிட்டி எவ்வளோ மோசமானவன், இந்த மாதிரி திருட்டு வேலை எவ்வளோ செஞ்சுருக்கான், அவங்ககிட்ட போய் வாங்கியிருக்க, அதுவும் எங்கள் அம்மாவுக்கு வேறு கொடுத்துருக்க, உன்னெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. என்னை மன்னிச்சிடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா, எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன் மாமான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க ரோகிணி. என்னம்மா நீ தப்புக்கு மேலே தப்பாக செஞ்சுட்ருக்க, இதனால் வந்து பாதிக்கப்பட்டது ஏன் பொண்டாட்டி தானே, நீ இப்படி பண்ணது ரொம்ப பெரிய தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோச்சிக்கிறாங்க. ரோஹிணி செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த முத்து தான், அந்த முத்து தான் இப்படி பண்ணியிருக்கான், என்னை மாட்டி விட்டான், தொடர்ந்து என்னை மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கான், இவனை ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, சீதா வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து என்னடி நீ இப்படி இருக்க அப்படின்னு, அக்கா ப்ளீஸ்க்கா, அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுக்கா, அவர் வேறு எதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அப்புறம் என் வாழ்க்கை என்னக்கா ஆவறது, ப்ளீஸ்க்கா அவரும் என்னை சேர்த்து வைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க நம்ம மீனா கிட்ட. மீனா வந்து எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், இந்த விஷயம் உங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்றாங்க.